16க்கு 13 எல்லா சைஸ் பேட்டர்னும் ஒரே மாதிரி கட்டிங் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதே கேன்வாஸில் கட்டிங் பண்ண மாதிரியே 10 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒன்று 10 பீஸ் கட்டிங் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த 10 பீஸையுமே பார்த்துக்கோங்க. 10 பீஸு ஒரே சைஸு. ஓகேவா? ஒரே சைஸாக இருக்கணும். 10 பீஸ்லேயுமே ஒரே சைஸ் இருக்கணும். இது மாதிரி இதுதான் சைஸு. இது வந்து 16, அகலம் 16, உயரம் 13. ஓகேவா? இதுதான் மெஷர்மெண்ட்டு. எல்லா அளவுமே அப்படி தான் இருக்குங்க. எல்லாமே ஒரே அளவு தான். ஓகேவா? எல்லாம் ஒரே அளவு தான். இதில் வந்து இப்போ நீங்கள் கழுத்து எப்படின்னா அதை 2ஆக மடக்கிக்கணும். ஓகேவா? இதை 2ஆக மடக்கிக்கணும். கட்டி வச்சா 2ஆக மடக்கிட்டு இதிலேருந்து கழுத்து ஓப்பன் 3. ஓகேங்களா? கழுத்தோட ஓப்பன் 3. ஹைட்டு வந்து 9. ஓகேவா? இங்கேயும் ஒரு 3 அளந்துக்கோங்க. மேலேருந்து இங்கே ஒரு 9. இதை வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண இடத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதோட கழுத்து தான் பாக்கழுத்து. ஓகே? இதுதான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். ஏன்னா 8.5 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கு. ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து பாக்கழுத்து. ஓகேங்களா? இதுதான் பாக்கழுத்து. உங்களுக்கு ஷோல்டர் அளவு வேணும் அப்படின்னா 3. ஓகேவா? 3 இன்ச்சு, கீழே வந்து 6, இங்கிருந்தும் ஒரு 3. இது அப்படியே நேராக கோடு போட்டுக்கோங்க. இது நீங்கள் கட்டிங் பண்ணாட்டினாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா கழுத்து வந்து நமக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது பாக்கழுத்துக்கானது. ஓகேவா? நமக்கு தேவைப்படுது, அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதையும் சேர்த்து அதே 1/2 இன்ச்சுக்கு அளவாக கட்டிங் போட்டுருணும். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டே தெரியுதா? ஓகே, பாக்கழுத்து. ஓகே, கழுத்து 1 கட்டிங் முடிஞ்சுது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு 1வது பார்ட்டுவான கழுத்து. ஓகேவா? ஒரு கட்டிங் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் எடுத்தாச்சு. எடுத்துட்டு 3 சேம் 3 அதே அளவு தான். ஓப்பன் 3, ஹைட்டு அதே அளவு தான். 9 தான். ஓகேவா? அதே அளவுக்கு இங்கேயும் 9 ஸ்கேலை வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரவுண்டுகள் தான் மேக் பண்ணணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு அளவாக ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரையணும். இப்படி அந்த டாட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா? இதுதான். இது ரவுண்டு கழுத்து. இப்போ நம்ம ரவுண்டு கழுத்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம். ரவுண்டு கழுத்தை வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டிட்டீங்க அப்படின்னா சேம் தான். இங்கேயும் ஷோல்டர்லேயும் 3 அதே 3 6 ப்ளஸ் இங்கே இது வந்து 3 இன்ச்சுங்க ஓப்பன். இது வந்து 9 இன்ச்சுங்க. இதுவும் 3 இன்ச்சு மெஷர்மெண்ட்டு. நேராக கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கப்புறம் கீழே இருந்து 3ங்க. மொத்தமாக 9 இருந்துச்சு இல்லைங்க. கீழே இருந்து 3 இதை மார்க் பண்ணிவிட்டு மேலே வச்சிங்கன்னா 6 பேலன்ஸ் இருக்குங்களா, அதில் பாயிண்ட் இதையும் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இங்கிட்டு வந்து 1/2 இன்ச்சு. ஓகேவா? 1/2 இன்ச்சு இருந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் லைட்டாக அப்படி வளையணும். இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? இது ஒரு டிசைனுங்க. அதை கட்டிங் பண்ணுற பாருங்கள். ஷோல்டர் மார்க் பண்ணுங்களா, 3 இன்ச்சு ஷோல்டரு.
சேம் தாங்க 6 இன்ச்சு. தேர்ட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இது 3வது பேட்டர்ன். ஓகேவா? 3வது பேட்டர்ன் இது. ஓகேவா? இது ஒரு கழுத்தோட பேக் டிசைன். ஓகே, இது 3வது பேட்டர்ன். ஓகேவா? இந்த கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச்சு, 2.5, 9, 2.5. ஓகேவா? வந்து முதல்ல போட்டிருக்கோம்ல அதே மாதிரி தான். இங்கேருந்து 3, இங்கே மேலே 6. ஓகேவா? அதே பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே 6 இன்ச்சு வெளியில் தள்ளி இப்படி கீழே 6 இன்ச்சு கீழே விட்டு இப்படி வளைச்சாப்பில். ஓகேவா? பாருங்கள், 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி வளைச்சாப்பில் இப்படி வந்து இப்படி. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்னில் வந்து வெளியில் கட் பண்ணோம். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் போட்ட பேட்டர்ன் வந்து வெளியில் கட் பண்ணோம். இதை வந்து உள்ளே கட் பண்ணுறோம், அப்போ தான் அகலம் வரும். இது வந்து 4th டிசைன். ஓகேவா? 4வது டிசைன். ஓகே, மூணு 6. ஓகே, கட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கழுத்தோட டிசைன் தெரியுதா? இங்கே எத்தனை டிசைன்? 4th. ஓகேவா? 4வது டிசைன். ஓகே, இது 4வது டிசைன். சேவ் விட்டு 3, 3, 9. ஓகேவா? அதே தான். இது வந்து மேலேருந்து 3 இன்ச்சு, 9 இன்ச்சு டோட்டலாக. மேலேருந்து 3 இன்ச்சுக்கு போட்டாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு, 1 இன்ச்சு, இந்த கார்னருக்கு நேராக ஓகே. ஆம்கோல் 3, 6. ஓகே, இது வந்து 5வது டிசைன். ஓகேவா? ஹைட்டு இந்த கார்னர்லேருந்து மேலே லைட்டாக ஏற்றி இப்படி டவுன் பண்ணி 6 இன்ச்சுக்கு அப்படியே கீழே இறக்கி 3க்கு நேராக 1 இன்ச்சு வர்ற அளவுக்கு அப்படியே மடக்கி போட்டுருணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா
இது ஒரு நெக் பேட்டர்ன். ஓகேவா? இது 5வது 5. ஓகே, 5 பேட்டர்ன் இப்போ சொல்லியிருக்குங்க. ஓகேவா? 5 பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. 5 பேட்டர்ன். இப்போ அந்த 5 பேட்டர்ன் என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பானைக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பானைக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று பானைக்கு. செகண்ட் ஒன்று ரவுண்டு நெக்கு. ரவுண்ட் நெக்கு. தேர்டு வந்து ஸ்டார் நெக். ஓகேவா? தேர்டு வந்து 2 3. ஓகேவா? இங்கேருந்து ஒரு கவு, இங்கேருந்து ஒரு வளைவு, அவ்வளோதான். ஃபோர்த்து ஒன்று பாருங்கள், கீழே அதே மாதிரி தான், ஆனால் கீழே வந்து ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டு போட்டு ஒரு நெக் வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து 4th, 4வது. இதில் வந்து எப்படின்னா, மேலேருந்து கொஞ்சம் 6 இன்ச்சுக்கு அளவாக 6 இன்ச்சுக்கு அளவாக கைட்டு விட்டுட்டு இந்த கார்னர் ஃபோல்டு பண்ணியிருக்கோமா, இந்த கார்னர்லேருந்து இங்கே 2 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு கூட ஹைட் வச்சிட்டிங்க அப்படின்னா, இங்கேருந்து இப்படி இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணி அப்படியே நேரம் மேலே ஏற்றிட்டிங்கன்னா